சுட சுட நெய் சோறை போட்டு அந்த குழம்பு மேலே ஊற்றுது வேறு லெவலில் இருக்குது. மவுத் ஃபுல்லாக அந்த ஒரு டேஸ்ட்டு அது நெய் சோறுக்கு தான் அது சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக நெய் சோறுக்கு தான் இது ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கலரி. இந்த கல்யாணம்னாலே நெய்ச்சோறு இந்த மட்டன் கலரி குருமா இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் இங்கே நடக்கவே நடக்காது. இது எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து 2000 பேர் 3000 பேர் 5000 பேருக்கெலாம் வந்து இந்த நெய்ச்சோறு ரெடி பண்ணி இந்த மட்டன் குருமாவை 3 பேர் உட்காந்து சகன்னு சொல்லுவோம். இந்த சகனில் 3 பேர் அண்ணன் தம்பி சொந்தக்காரன் வந்தக்காரன் மாற்று மர சகோதரர்கள் எல்லாருமே ஒரு பாசத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்றது தான் இந்த மட்டன் கலரி குருமா. இந்த ரெசிபி எங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா போடுற பக்கம் என்ன, இதில் தயிர்லாம் போட்டு குக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த தயிரோட கேர்ல் ஆகாமல் இருக்குது, அது திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் ரொம்ப லிமிடெட் பொருளாக வச்சு பண்ணுறோம். இந்த தேங்காய் முந்திரி பருப்பு அரைக்கக்கூடிய பக்குவம் எப்படி அப்படின்னா, கொருன்னு அரைச்சிடக்கூடாது, நல்ல மை போல் அரைக்கணும், நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கறி மசாலாவோட நல்ல சேரும். அப்படி நீங்கள் கொருன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா திட்டாக ஆயிரும். நம்ம இந்த ரெசிபி பற்றி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்க NSK பிரியாணி மிஸ்டர் ஹாஷிக் அவர் தான் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி பக்கத்தை கேட்டு போகிறோம். வாங்க, உங்கள் வீட்டில் இப்போ மட்டன் வச்சு நிறைய ரெசிபி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த இஸ்லாமிய சகோதரர் சைடு வீட்டு சைடில் பண்ணுற இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டுக்கலாம். போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மேலப்பாளையம் பாரம்பரியம் மிக்க கலரி குருமா. இதுக்கு என்ன பர்டிகுலராக வந்து மசாலா அரைச்சி போடுறது இல்லை வறுத்து பொடி பண்ணி போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை சார். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளே வச்சு அழகாக பண்ணிடலாம். மெயினாக வந்து மிளகாத்தூள். ஓகே, இந்த மாதிரி ரெசிபி தாங்க ஈஸி ரெசிபி தான் மக்கள் தர்றாங்க. ஈஸியாக இருக்கும், அது மாதிரி வந்து பாரம்பரியமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி மட்டனில் தான் வச்சு பண்ணுறோம்? மட்டனில் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பேசிட்டே பண்ணலாம். ஓகே, எனக்கு தேவையான பற்றி சொல்கிறீங்களா? ஓகே சார். இந்த மேலப்பாளையம் மட்டன் கலரி குருமாவுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, 1 கிலோ மட்டனு, தக்காளி 200 கிராம், வெங்காயம் 400 கிராம், இஞ்சி 150 கிராம், பூண்டு 75 கிராம், பச்சை மிளகா 5 எண்ணம், அரை மூடி தேங்காய், கேஷ்யூ நட்டு 100 கிராம் நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்கோம். சக்தி மிளகாத்தூள் 30 கிராம், 5 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலம், 5 கிராம் கிராம்பு, 50 கிராம் மல்லி, 50 கிராம் புதினா, தயிர் 200, தேவையான அளவு உப்பு. ஆயில் வந்து 350 ml. சரிங்க சார். இப்போ தேவையான பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஊற்றுறோம் சார். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றுறோம். ஓகே. பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு தாளி போடுறோம். ஆமாம். எண்ணெய் வந்து கூட இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த கலரி குருமாவுக்கு இந்த வெங்காயம் செவுறதுக்கு மசாலா ரெடி ஆகிறதுக்கு இந்த எண்ணெய் தான் ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் கரெக்டான அளவு தான். ஆமாம். சரி, ஓகே, டன். அந்த பட்டை ஏலக்காய் தாங்க சார். பட்டை ஏலக்காய். பட்டை ஏலக்காய் பிரிஞ்சில் போட மாட்டீங்களா இங்கே? பிரிஞ்சில் போடுறோம். ஆமாம். அந்த வெங்காயத்தை எடுங்க. சரிங்க. அப்படியே போட்டோடனே அப்படியே பொடுன்னு பொறிஞ்சு வருது எல்லாமே வெங்காயம். ஓகே, இப்போ வெங்காயம் போட்டுக்கோ. இந்த வெங்காயம் போட்ட பிறகு கூடயே வந்து அந்த பச்சை மிளகாய் கூட வேறு என்ன போடுறோமா எப்படி? இப்போ கொஞ்சம் லைட்டாக செவந்த உடனே பச்சை மிளகா போட்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் தயிர் ஊற்றணும். அப்புறம் தேவையான உப்பு போடணும். ஆமாம். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் ரெசிபி இருந்துச்சு. அவர் சொன்னார், சார் இது யார் வேணால் சமைச்சிடலாம் சார். அது சிக்கன்னா இன்னும் ஈஸியாக சமைச்சிடலாம். 1/4 மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிடலாம். நீங்கள் கல்யாண மண்டபத்துலாம் பண்ணும்போது, பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது, அப்போல்லாம் இதெல்லாம் வந்து எவ்வளோ பேருக்குலாம் பண்ணியிருப்பீங்க? இது நம்ம லாஸ்ட்டாக பண்ணது ஒரு 5000 பேர். 5000 பேர். டக்குனு பண்ண முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். நெய்ச்சோறு இந்த கலரி குருமாலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் 5000 பேருக்கே ஒரு 2-3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் சின்ன 1 கிலோவுக்கு 3 மணி நேரம் ஆகுது. சார், அந்த வெங்காயம் ½ ஏக்கர் வந்துட்டுல, அந்த பச்சை மிளகாய் எடுங்க. பச்சை மிளகாய் இப்பயே போடுறோம். ஆமாம், இப்படி ½ ஏக்கர் இருக்கும்போது 1/2 ஏக்கருக்கு 50% வதங்கி முடிச்சு. 50% வதங்கினா முடிச்சு. ஓகே, இப்போ இந்த வெங்காயம் போதுமா? இது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், வதங்கணும். இது என்னென்னா கலரி குருமாவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வரும்.
ஓகே. ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூள் மட்டும் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கலர் நல்லா இருக்கும். சரி ஓகேடா. இன்னொரு விஷயம், மிளகா போடும்போது கொஞ்சம் உடச்சி போட்டுங்க. நாங்கள் முழுசாக போனால் டமான்னு வெடிக்க ஆரம்பிச்சு பட்டாசு வெடிக்கிற மாதிரி. ஆமாம். நல்ல வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டு, நல்ல கலர் சூப்பராக ஆகிட்டு பார்த்தீங்களா, தங்கம் சொல்லுவாங்கல்ல, அதே தான். அந்த மாதிரி வெங்காயம் ப்ரௌன் ஆன பிறகு நல்லா ஆகிட்டு. அடுத்து அப்படியே அந்த இஞ்சி பூண்டு எடுங்க. என்னங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ இஞ்சி பூண்டு போட்டுருவோம். அவ்வளோ. இப்போ இது கூட வேறு என்ன போடுறோம்? அளவு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுங்க சார். உப்பு வேணுமா? எல்லாம் இப்பயே போட்டுருமா? ஆமாம். உப்பு எடுத்துட்டு அந்த மிளகாத்தூள் அப்படி கொஞ்சம் எடுங்க. இந்தாங்க. இந்த மிளகாத்தூளை ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னா அந்த கலர் வரும். ஓகே. எண்ணெயிலே போடும்போது? எண்ணெயிலே போட சொல்ல அந்த கலர் வந்து சரி ஓகே சூப்பராக வரும். இதுக்கப்புறம் இது நல்லா வேக விடுறேன் சார். சார் நல்ல கலர் வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ என்ன செய்யணும், தயிர் ஊற்றுறேன் சார். தயிர் எடுங்க. ஓகே. தயிர் சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? இந்த தயிர் ஏன் சேர்க்குறேன்னா இதில் வந்து தக்காளி புளிப்பு மட்டும்தான், அதனால் இருமச்சம்பழம் கூட போடலை. அதனால் இந்த தயிரை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலான உள்ள புளிப்பும் அதில் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். தயிர் போட்டுனா இன்னும் கொஞ்சம் அந்த கலர் கூட்டிகிட்டே இருக்கும். அந்த ரொம்ப டார்க்காக இருந்தால் கொஞ்சம் டைல்யூட் ஆகி கலர் பார்க்கறதுக்கு ஒரு பிரைட்டாக இருக்கும். நேச்சுரல் கலர் சார் அதெல்லாம் வந்து. ஸோ தயிர் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். நல்லா குக் பண்ணணும். தயிர் வாடை போகணும். அடுத்து வந்து அந்த மல்லிக்கீரை எடுங்க சார். மல்லிக்கீரையும் புதினாவுமா? மல்லிக்கீரை புதினா இருக்குல்ல? ஆமாம், இது இருக்குது. ஆமாம், அதை போட்டுட்டு அடுத்து நம்ம தக்காளி போடுறோம். ஓகே. மல்லிக்கீரையை வந்து நல்லா ஷார்ப்பாக வெட்டணும் சார். நைஸாக விட்டுட்டு தெரியக்கூடாது. அது வெந்தாலும் மல்லிக்கீரை வந்து அது தெரியக்கூடாது. நல்லா ஷார்ப்பாக நைஸாக வெட்டி போட்டுருவோம். சரி ஓகே. அடுத்து வந்து அந்த தக்காளி, அந்த பிரியாணி வர பக்கம் தான் இல்லை, எல்லாம் பிரியாணி வர்றது தான், ஆனால் ஒரு சில பக்குவம் மட்டும் மாறும். ஆமாம். தக்காளி வந்து நல்லா ஸ்லேஸாக அந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கணும். சரி ஓகே. இப்போ இந்த தக்காளியும் தயிரும் போடுறோம்ல, இப்போ இந்த இடத்துல தயிரோட டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணுமா இல்லை தக்காளியோட டேஸ்ட் வந்து? தக்காளி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த புளிப்பு தன்மை கேட்கும். ஆமாம், ஏன்னா வந்து தயிர் நம்ம கம்மியாக தானே சார். ஓகே. இந்த தக்காளியில் உள்ள புளிப்பு வேறு டேஸ்ட்டு, தயிரில் உள்ள புளிப்பு அது ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது மாறும். தயிரோட ஷார்ப் தன்மை இருக்கும். ஆமாம். இதுக்கப்புறம் ஏன்னா எல்லாமே போட்டாச்சு, இங்கே எதுவுமே இல்லையா, மட்டன் மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டிங்களே? எல்லாம் போட்டோம். இந்த தக்காளி போட்ட பேருக்கு வந்து அந்த தக்காளி நல்லா மசிஞ்ச பேருக்கு தான் வந்து லைட்டாக ஒரு 70% தக்காளி வந்த உடனே மட்டனை போட்டு கொஞ்சம் அந்த மசாலாலே விறகணும். நல்லா விறகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி சரி ஓகே ஒரு 20 நிமிஷம் வெந்துட்டிங்கன்னா ஓகே. அப்படி இந்த தக்காளி வேகும்போது தேவைப்பட்ட கொஞ்சம் அப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்? ஆமாம், தண்ணி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றா தான் அது கீரை வந்து நமக்கு அது பிடிக்காமல் இருக்கும், அடி பிடிக்காமல். ஆமாம். சரி ஓகே. அது மாதிரி சார் இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியாது. இப்போ எங்கள் ஊர் காயல்பட்டினம், திருநெல்வேலி, இங்கே தான் வந்து அது பாரம்பரிய கிடைக்கும். இது நாகர்கோயிலில் வருமா? நான் இந்த சுட்டு வட்டாரம் வந்து திருநெல்வேலி, காயல்பட்டினம், கடையநல்லூர், நாகர்கோயில், இந்த சைடில் தான் இருக்காங்க. சரி ஓகே டன். சரி, அப்போ எனக்கு தக்காளி வதக்கி முடிச்ச பிறகு எனக்கு பக்குவத்தை காட்டுங்க. ரைட். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த தக்காளி நல்லா வந்து மசாலா வந்து அப்படி எல்லாமே சேர்ந்துட்டு பாருங்க. ஆமாம், இந்த பக்குவத்தில் 30 கிராம் பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் மட்டனை. இதில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடும். ஓகே. ஸோ இந்த மட்டன் சொல்லும் போது இந்த சைட்லலாம் எப்படி செம்பரி எடுக்கிறதா வெள்ளாடு கறியா? இங்கே எல்லாமே செம்பரி எடுக்குது. செம்பரி தான். ஓகே. ஸோ இந்த சைடெல்லாம் இந்த மட்டன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோவில் ஒரு ஆடு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்து படிக்கலாம் வாங்குங்களா? கண்டிப்பாக சார். நம்மளுக்கு வர ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோ தான் இருக்கும். ஓகே. இது ரொம்ப முரடாகவும் இருக்காது, ரொம்ப பிஞ்சாகவும் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டா ஓகே அந்த கொழுப்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மட்டனே வந்து அதான் முக்கியமாக நம்ம முக்கியமாக. சரி, மட்டன் போட்டாச்சு பாருங்க, நல்லா கொதிச்சு பாருங்க எப்படி வருது பாருங்க. இது பார்க்கறதுக்கு லால் அப்படியே தக தகன்னு இருக்கா, நல்லா ரெட் கலர் அப்படியே இருக்கு பாருங்க. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா தண்ணியை சேர்த்து சார் ஒரு 20 நிமிஷம் இதில் அப்படியே கொதிக்க விடுறேன் சார், கறி வேகிறதுக்கு. சரி ஓகே. வெந்த பிறகு தான் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து நம்ம அந்த இது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, எடுங்க. என்ன இருக்குது இதில், என்னென்ன போட்டு அரைச்சிருக்கீங்க? இதில் வந்து தேங்காவும் முந்திரி பருப்பு வந்து நம்ம அரைப்பருப்பு இருக்குல்ல
அது முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், நல்லா நைஸாக இருக்கும். எவ்வளோ தேங்காய் எவ்வளோ முந்திரி போடுறோம்? 1 கிலோ கறிக்கு அரை மூடி தேங்காய், 100 கிராம் முந்திரி பருப்பு. ஊற வச்சு அரைக்கிற அந்த பக்கம்லாம் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். ஓகே, நீங்கள் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாலே போதும். ஏன் அதை நைஸாக அரைக்கணும் அப்படின்னா இந்த கறியோடு சேரணும் அந்த மசாலா. அந்த கறியோடு சேர்ந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மட்டன் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு இருந்தது. ஆமாம், ஸ்லோ வச்சு இங்கே பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும். அடே பிரிஞ்சு வருது. போதும், அது வந்தது போதும், அவ்வளோதான். ஃபைன், ஓகே டன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காயும் அந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கு பாருங்க நைஸாக, அதை இதில் சேர்த்து ஃபைனலாக. சரி, ஓகே டன். என்னங்க இப்போ இந்த தேங்காய் வந்து முந்திரியும் போட்ட பேருக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்து அதை குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் சார். 3 நிமிஷம். ஓகே. இப்போ அந்த தேங்காய் போட்ட பிறகு வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணலாமா கேட்குறானே, ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்குறேன். அதாவது வந்து தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண என்னன்னா ரொம்ப அந்த கூழ் மாதிரி. ஓகே, அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ஒரு குழம்பு தன்மை ஆகிடும், ரொம்ப கெட்டி ஆகிடும். சரி, ஓகே டன். இப்போ இதோட எனக்கு தொட்டுக்கு என்ன தருப்பீங்க? இது கூட சேர்ந்து நம்மளுடைய ஸ்பெஷல் நெய் சோறு. நெய் சோறு? ஆமாம், சுட சுட நெய் சோறு வந்து சாப்பிட்டு பாருங்கள். சரி, ஓகே. இந்த கலரி குருமாக்கும் இந்த நெய் சோறுக்கும் அப்படியே சொர்க்கத்தையே பார்ப்பீங்க. சொர்க்கத்தை பார்ப்போம். சரி, கொதிக்கிட்டோம். சைடில் நெய் சோறு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சார் சூப்பராக மேலப்பாளையம் கலரி குருமா ரெடி பண்ணிட்டேன் சார். அது கூடவே வந்து நெய்ச்சோறும் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லணும். சரி, ஓகே. சுட சுட தொட முடியல. பாத்தில் கொஞ்சமாக திரும்ப பார்த்தோன்னா அப்படியே சும்மா கும்முன்னு நெய் சோறு எடுத்து வந்துட்டாரு. அது நல்ல வாசம். சாப்பிட்டு பாருங்க. சரி, ஓகே. எனக்கு உடச்சி அப்படியே தட்டில் போட்டு அந்த குழம்பு ஊற்றாங்க. சுட சுட நெய் சோறை போட்டு அந்த குழம்பு மேலே ஊற்றுறது வேற லெவலில் இருக்குது சார். அந்த குருமாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு சொல்லுங்கள். மேலப்பாளையம் ஸ்பெஷல். மேலப்பாளையம் ஸ்பெஷல். நல்ல வாசங்க. அந்த நெய் சோறு பார்க்கும்போது நல்ல வாசம் வருது. நம்ம இதில் காரங்கள் இல்லை, வெறும் மிளகாத்தூள் தான் போட்டோம். ஆனால் மவுத் ஃபுல்லாக அந்த ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஸ்மூத்து. அது நெய் சோறுக்கு தான் அது சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக நெய் சோறு தான் இது ஸ்பெஷல். ஏன்னா அந்த நெய் சோறு அந்த வாசத்துக்கும் இல்லை தேங்காய் போட்டுருக்கீங்களா? நெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் பட்டை ஏலக்காய், அந்த வாசத்துக்கும் இந்த குழம்போட சாப்பிட்றதுக்கும் பிரமாதம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மடம் வரல, ஒருத்த வரலே அப்படி பிச்சுத்தலாம், அப்படியே பஞ்சுமா இருக்கும். பஞ்சு போல. நைஸ், நல்லா சாப்பிடுங்க சார். பிரமாதம். நான் இன்னைக்கு தான் வெயிட் குறைக்கலாம் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். திருப்பி என்னை சாப்பிட வச்சு வெயிட் குறைக்க ஏற்ற வைக்கிறாரு. மெது மட்டன் வெந்ததுக்கும் நெய் சோறு சாப்பிடுறதுக்கும் நெய் சோறு வந்து ஹார்டே இருக்காது. சாப்பிட்டு அப்படியே பஞ்சு மாதிரி போகும். இல்லை, பிரமாதம். ஓகே, தேங்க்யூ சார். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் சண்டேவோ இல்லை என்றைக்கோ ஒரு நல்ல ஒரு மிஷின் சாப்பிடும்போது கண்டிப்பாக மாடல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல அந்த ஒரு ஒரு புளிப்புன்னு ஷார்ப்பாக தெரியல, ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஏதோ ஒன்று இந்த இடத்துல ஒரு மைல்டாக அது ஷார்ப்பாக அப்படி தெரியற மாதிரி இருக்கும். தேங்க்யூ, வெரி குட் குழம்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வேலையை கண்டினியூ பண்ணுறேன். இப்போது உங்கள் நம்பர் கொடுங்க. என்னோடய பேர் எம்என் ஆசிக். கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா NSK கேட்ரிங் சர்வீஸ், திருநெல்வேலி மேலப்பாளையம். சென்னையிலையும் பிரான்ச் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. கிட்டத்தட்ட 26 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9843016163. எப்போனாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்களை தாராளமாக அழைக்கலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி சிறப்பாக செய்து தரும். தேங்க்யூ அண்ணே. வாண்ணே, அக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டூ மச் மெனக்கெட்டு வேலை செய்யாமல்
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி. ஆனால் இந்த மவுத்தில் இந்த வாயுவில் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. ரொம்ப நன்றிண்ணே. ஓகே, தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.